அதிமுக தலைமையிலான என்டிஏவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மதுரையில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரங்கள் என்ன? மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இரண்டாவது பொதுக்கூட்டம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது மதுரையில ஒரு தனியார் ஹோட்டல்ல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதிமுக பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய தலைமை என்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் திரு சி தினகரன் மற்றும் கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய இதர கட்சிகளுடைய தலைவர்கள் திரு ஜி கே வாசன் மற்றும் மற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக தான் இப்போது ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழக பொறுப்பாளராக பொறுப்பேற்ற உடனேயே கடந்த டிசம்பர் 23 தமிழகத்துக்கு வந்த பியூஷ் கோயல் இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டார். வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 170 தொகுதிகள் குறையாமல் அதிமுக போட்டியிட விரும்புகிறது என்று அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டார். மற்ற தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவதற்கு அதிமுக முன்வந்திருக்கிறது. அதுல எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்து தான் தற்போது இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஜனவரி முதல் வாரத்துல பாமக அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. அந்த கூட்டணி இணைந்த உடனேயே செய்தியாளர்கள் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது இறுதி செய்து விட்டதாக ஒரு தகவலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் பாஜகவும் தங்களுடைய விருப்பத்தை அதிமுக தலைமையிடத்தில் தெரிவித்திருக்கிறாங்க. 30 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாஜக தரப்பிலிருந்து அதிமுக தலைமையிடத்துல கொடுத்திருக்கிறாங்க. தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அடங்கிய 30 தொகுதிகள் அடங்கிய அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. அதுல 23 முதல் 25 தொகுதிகள் வரையிலும் அதிமுகவிடத்திலிருந்து கேட்டு பெறுவதற்கு பாஜக திட்டமிட்டு வருகிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 25 தொகுதிகளாவது தங்களுக்கு வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை அதிமுகவிடத்தில் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் வர இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் 2 இடங்கள் அதிமுகவுக்கு கிடைப்பதற்கு கிடைக்க இருக்கிறது. அதுல ஒரு இடத்தை பாமகவுக்கு தருவதற்கு அதிமுக முன்வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.